இப்போ எல்லாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போ வின்டர் சீசனுக்கான உடைய மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நாம் அதுக்கு முன் காலத்திலேயே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணித்தானே ஆகணும். அப்போ தான் அந்த காலத்தை புரிஞ்சுக்க முடியும். அது எப்போ வின்டர் வருது, எப்போ சம்மர் வருது, இது தெரிஞ்சால் தான் முன்கூட்டியே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதே பாரு, ஒரு உப்பு விற்கிறவன் மழைக்காலத்தில் போய் உப்பு விற்க முடியுமா? விற்க முடியாது. அப்போ அதுக்கும் காலம் அறிதல் ரொம்ப முக்கியமானது. அப்போ காலம் அறிதல் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் மிக மிக முக்கியமானது வேளாண்மை செய்யறதுக்காக பட்டம் பருவம் பார்த்து வேளாண்மை செய்யறது. அப்படித்தான் நாங்கள் பட்டம் பருவம் பார்த்து வேளாண்மை செய்கிறோம். பட்டம் பருவம் பார்த்து இந்த வீடு கட்டணும். மண்ணு வீடு மழைக்காலத்தில் கட்ட முடியுமா? ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு மழை நீர் வேணும். இது ரெண்டையும் எப்படி நாங்கள் பண்ணுறோன்னா சரியான பொழுதை தேர்ந்தெடுக்கிறது. சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அப்போ இந்த பொழுது எது எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலவு, பூமி, சூரியன், நம்மளை சுற்றியுள்ள 7 கோள்கள். அந்த 7 கோள்கள் தான் நம்ம முன்னோர்கள் வந்து 7 கிழமைகளாக வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த 7 கோள்கள் தான் 7 கிழமைகளாக இருக்குது. அந்த 7 கோள்கள் வந்து நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது, தூரத்தில் போகும்பொழுது ஒரு ஆற்றல் கிடைக்குது. உதாரணத்துக்கு வெள்ளிக்கோள் வந்து நமக்கு பக்கத்தில் வரும்பொழுது மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. இப்போ வெள்ளிக்கோள் தான் அதிகமாக இருக்குது. வெள்ளிக்கோள் அதிகமாக வர்றதுனால இந்த கோடை காலத்தில் எங்களுக்கு ஒரு மழை கிடைச்சிருக்கு. அப்போ சனி வரும் பொழுது அதுக்கு ஒரு இது. அப்போ ஒவ்வொன்றும் பக்கத்தில் தூரத்தில் போகும் பொழுது ஒவ்வொரு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றல்களை ஒரு தொகுப்பாக வச்சு நமக்கு